தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22. இறை வார்த்தைகள் 1. ஆண்டவர் தாவீதை அவருடைய எதிரிகள் அனைவரின் கையினின்றும் சவுலின் கையினின்றும் விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. போற்றுதலுக்குரிய என் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவரும் என் விண்ணப்பத்தின் குரலுக்கு செவி கொடுத்து என் மன்றாட்டை கேட்டருளினார். இந்த நாளுக்காகவும் இந்த நாளை காண செய்த உமது மேலான கிருபைகளுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே, நன்றிகள். ஆண்டவரே, நீரே என் கற்பாரை, நீரே என் மீட்பர். எனக்கு அரணும் கோட்டையும் கவசமாக இருந்து எம்மை வழிநடத்தி செல்கிறவரே, உம்மை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். ஏசப்பா, என் எதிரிகள் அனைவரிடமிருந்து நீர் எம்மை விடுவித்து பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் நெருக்கடி வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவர் என்னுடைய விண்ணப்பத்தின் குரலுக்கு செவி கொடுத்து எல்லாவித இடைஞ்சல்களிலிருந்தும் என்னை மீட்டு கொண்டார். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா, இன்றைய இறைவார்த்தைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. ஆண்டவரே, இன்றைய இறைவார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல, தாவீது அரசரே, அப்பா, நீர் அனைவருடைய கையினின்றும் தப்புவித்தீரே, அதுபோல எங்களுக்கு எதிராக எழுகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகிறதற்காகவும், என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்கப் போவதில்லை என்பதற்காகவும் ஏசப்பா உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி, ஏசப்பா, நீரே இரக்கத்தின் தேவனாக இருந்து எம்மையும் நீர் மீட்டெடுக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகள் அப்பா. ஆமேன்.